வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. இந்தியாவில் இனி 500 ரூபாய் நோட்டுகள் முற்றிலும் தடை செய்யப்படும் என்றும் இந்த நோட்டுகள் இனி செல்லுபடியாகாது என்றும் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. இதற்கு மத்திய அரசு தெளிவான விளக்கத்தையும் அளித்துள்ளது. அதாவது இந்தியாவில் 500 ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதிக்கப்படுமா என்ற குழப்பத்தில் பொதுமக்கள் இருக்கும் நிலையில் அந்த கேள்விக்கு மத்திய அரசு ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்துள்ளது. இந்த விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்தியாவில் 500 ரூபாய் நோட்டுகள் குறித்த செய்திகள் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கின்றன. சில போலியான செய்திகளும் அவ்வப்போது பரப்பப்படுகின்றன. 500 ரூபாய் நோட்டுகளை நிறுத்தப் போவதாக தற்போது ஒரு செய்தி பரவிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் 500 ரூபாய் நோட்டுகளை நிறுத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை என்று மத்திய அரசு மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு தெளிவுபடுத்தி உள்ளது. இந்த தகவலை நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நாடாளுமன்றத்தில் தெரிவித்து உள்ளார். ஏடிஎம்களில் இருந்து 500 ரூபாய் நோட்டுகளை விநியோகிப்பது முன்பு போலவே தொடரும் என்றும் அவர் கூறினார். இது தவிர 100 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தையும் அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது குறித்து மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 28 அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டதாக அமைச்சர் கூறினார். இதில் அனைத்து வங்கிகளும் வெள்ளை லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்களும் தங்கள் ஏடிஎம்களில் 100 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை தொடர்ந்து சேமித்து வைப்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளார். இதனால் பொதுமக்கள் சிறிய மதிப்புள்ள பணத்தை எளிதாக பெற முடியும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. இதனால் 500 ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதிக்கப்படும் என்று அர்த்தமில்லை. பொதுமக்களுக்கு சில்லறை தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்களின்படி செப்டம்பர் 30 நம் நாட்டின் 75% ஏடிஎம்களில் 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் நோட்டுகளை கொண்ட குறைந்தபட்சம் ஒரு கேசட்டையாவது விநியோகிக்க வேண்டும். இந்த இலக்கு 2026 இந்த மாதம் 31 90% ஏடிஎம்களாக அதிகரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த பங்கஜ் சௌத்ரி, கடந்த 5 ஆண்டுகளில் 76 வழக்குகளை இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் விசாரித்துள்ளதாக கூறினார். இந்த வழக்குகளில் இருந்து ரூபாய் 949.43 கோடி மதிப்பிலான பண பரிமாற்ற தொகை மீட்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இதில் பண பரிமாற்றம் என்பது சட்டவிரோதமாக பெறப்பட்ட லாபத்தை பறிமுதல் செய்யும் செயல்முறையாகும். முதலீட்டு மோசடியை தடுக்க பல மத்திய நிறுவனங்களும் அமலாக்க அமைப்புகளும் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் பல நிலை சந்தைப்படுத்துதல் மோசடிகள் தொடர்பான 9 வழக்குகளை மத்திய அரசு நேரடி வரிகள் வாரியம் அடையாளம் கண்டுபிடித்து உள்ளது. 2020 ஆண்டின் ஜனவரி 9 முதல் 2025 ஜூலை 30 வரை பண மோசடி தடுப்பு சட்டம், அதாவது PMLA சட்டத்தின்படி 2022 கீழ் முதலீட்டு மோசடி தொடர்பான சுமார் 220 வழக்குகளில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. அதேபோல கிரிப்டோ சொத்துக்கள் மீது தற்போது சட்டப்பூர்வ கட்டுப்பாடுகள் இல்லை என்றும், ஆனால் அங்கீகரிக்கப்படாத முதலீட்டு திட்டங்கள் தொடர்பாக போர்ட்டலில் ஆயிரக்கணக்கான புகார்கள் பெறப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டு உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.